தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாத்ராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கலாம். எதிர்பாராத நிலையில ஒரு பெரிய இழப்பு நேர்ந்திருக்கலாம். இல்லை ஒரு வியாதியோடு ரொம்ப நாட்களாக போராடிட்டு இருக்கலாம். இல்லை யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கலாம். அந்த வேதனையில், அந்த கவலையில் கண்ணீர் வடிச்சிட்டு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். உங்களுக்காக யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பில் நீங்கள் இருக்கலாம். இப்போ எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அமைதியாக இருக்கணும். எந்த பிரச்சனையும் உங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில், உங்களுக்காக ஒருத்தர் யுத்தம் பண்ணுகிறாரு அப்படிங்கிற விசுவாசத்தில் நீங்கள் சும்மா இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்கள் இடரல் அடைகிற மாதிரி எதிர்மறையான காரியங்கள் நிறைய உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். உங்களுக்கு எதிராக வருவதை நீங்கள் எதையுமே தடுத்து நிறுத்த முடியாது. மற்றவங்க உங்களுக்கு எதிராக அநீதி செய்வதை நம்ம எப்படி தடுக்க முடியும்? கவலையோடு, எரிச்சலோடு, கசப்போடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி உறுதியாய் காலூன்றி நிற்க வேணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்குறோம். நீங்கள் கட்டுப்படுத்த முடியாத காரியங்கள் உங்களை முடக்க நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அதில் உறுதியாக நம்ம நிற்கணும். அவை நிகழ்வதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா அது நீங்கள் தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க. எதிர்மறையாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீங்கள் பலவீனம் அடைவீங்க. மாறாக, என் தேவன் எனக்காக யுத்தம் செய்வார், நான் நிச்சயமாக அதை அறிஞ்சிருக்கிறேன், எனவே பதட்டமே படாமல் அமைதியாக அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, தேவனை நீங்கள் எப்பொழுதும் துதிச்சிட்டே இருக்கும்போது, அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது, எதிர்மறையான எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு மறைஞ்சு போயிடும். நீங்கள் உங்கள் முன்னாடி வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய மதிலை ஊடுருவ முடியாதபடிக்கு அது எல்லாமே உங்களை விட்டு அகன்று போயிடும். தேவன் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி அப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இருதயத்தில் என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. ஆமேன். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னாடி இருக்கிற பெரிய பிரச்சனைகளை அப்பா இப்பொழுது எதிர்கொள்வது எப்படிங்கிறத இன்றைக்கு நீங்கள் சொல்லி தந்திருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுதும் எதற்கும் பதட்டம் அடையாமல் உண்மை துதித்து கொண்டே உமக்கு நன்றி சொல்லித்து கொண்டே அப்பா, நீங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்கிறீங்கிற நினைவோடு ஆமேன் அந்த பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ளணும் ஏசப்பா. இந்த பதட்டம் எங்களை ஆட்கொள்ளாமல் உம்முடைய சமாதானம் எங்களை காத்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்து நீங்கள் எங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்துக்கு நேராக எங்களை நடத்துறீங்க அப்படிங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. எவீரின் மகள் நோயில் இருக்கும்போது ஏசப்பா உங்ககிட்ட வந்து ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. நீங்கள் வந்து குணமாக்குங்கன்னு கேட்கும்போது அப்பா, அந்த வேலையிலே அங்கிருந்து வந்து உன் மகள் இறந்து விட்டாள் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அந்த ஜெபஆலய தலைவனை பார்த்து நீ பயப்படாதே அப்படின்னு சொன்னாங்க. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வீட்டுகள்லையும் அப்பா, உங்களுக்கு முன்னாடியும் இருக்கிற பிரச்சனை மிகப்பெரியதாக இருக்கலாம். இதிலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசமாயிரு அப்படிங்கிறாரு. ஆமேன். நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆமேன். அதே மாதிரி அந்த எபிரியன் வீட்டுக்கு போய் சிறுமியை பார்த்து எழுந்துரு அப்படின்னு சொல்லும்போது இறந்து போன அந்த குழந்தை எழுந்ததுப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த
பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது அப்பா உமக்கு மிக மிக லேசான காரியம் அப்பா. அம்மேன், அதை நினைச்சு பயந்து அழுது இந்த பிள்ளைகள் வேதனையில இருக்காங்க ஏசப்பா. ஆனா நீங்க இன்றைக்கு அவங்கள பார்த்து நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் விசுவாசத்தை அப்பா நீங்க துவக்குங்க ஏசப்பா. நீங்க அவர்களுக்காக யுத்தம் செய்றீங்கிற நினைவை நிலைப்படுத்துங்கப்பா. ஆமென். எதை பார்த்தும் பதட்டம் அடையாம, பயப்படாம, கலங்காம இருக்க வைங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல கொடுக்குற ஏசப்பா. இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்தருளுங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து இந்த பிள்ளைகளை விலைக்கு பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் இவர்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.